எல்லா பேச்சாளர்களுமே கொஞ்சம் என்ன பேசணும்னு யோசிச்சுட்டு தான் வருவாங்க. யாருமே அப்படியே மடை திறந்த அறிவு மாதிரி அந்த இடத்துல எனக்கு ஞான வெளிச்சம் அதெல்லாம் நம்பாதீங்க. ஓரளவு தயாரிப்பு என்பது இருக்கத்தான் இருக்கும். தயாரிக்கப்பட்ட பகுதிகளை பேசுகிற போது ஒரு பேச்சு நல்லா மெளிர்வதை விட ஆடியன்ஸுக்கும் நமக்குமான ஒரு கெமிஸ்ட்ரி ஏற்பட்டு தயாரிக்கப்படாத சில புது கீற்றுகள் வெளிச்சங்கள் விழுகிற போதுதான் அந்த பேச்சு இன்னும் சிறப்பா இருக்கும். அந்த இடத்துக்கு நகர்வது ஒரு பேச்சாளருடைய லட்சியம் என்பதால கை தட்டுறீங்கன்னா என்ன அர்த்தம், நீங்க கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க. டைமை பார்த்து 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 இந்த அம்மா எப்பதான் முடிக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்களோன்ற கவலை இல்லாம இருக்கும். அதனால கொஞ்சம் முடிந்தவரை கொஞ்சம் உற்சாகப்படுத்தினீங்கன்னா இந்த வண்டி இன்னும் நல்லா ஓடும். என்ன முதல்ல நான் திரும்ப பேசணுமா? சரி. மைப்பா நாராயணன் அவர்களுடைய பேச்சு எனக்கு இன்னைக்கு பெரிய ஆச்சரியம். அவர் சகோதரர் இதுவரை மேடையிலே பேசி நான் அவ்வளவாக கேட்டதில்லை. நேர்கொண்ட பார்வை என்ற தலைப்பில் அவர் பேச போறாருன்னு சத்தியமா நான் நினைச்சேன் தல அஜித்தோட நடிச்ச அனுபவங்களை தான் அவர் பேசுவாருன்னு நினைச்சேன். ஏன்னா அந்த படத்துல அவர் நடிச்சிருக்காரு, ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு வக்கீலா நடிச்சிருக்காரு. அந்த ரோலுக்கு போய் இவர் எப்படி சூஸ் பண்ணாங்கன்னு நானும் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதை பத்தி தான் பேச போறாருன்னா, இந்த மண்ணிலே இருந்த பல மகான்களினுடைய நேர்கொண்ட பார்வையால் இந்த மண் எப்படி செழுமைப்பட்டது அப்படின்றத பத்தி ரொம்ப அழகா பேசியிருக்காரு. உண்மையில நான் சொல்றேன், மனதார பல்லாண்டுகளாக தமிழ் பயின்று வருகின்ற ஒரு மாணவி நான் என்ற நிலையிலே வைத்து நான் சொல்லுகின்றேன், பக்தி இலக்கியங்கள் அதை நீங்கள் நீக்கிவிட்டால் தமிழில் மிகப்பெரிய பள்ளம் இருக்கும். அதை இட்டு நிரப்பவே முடியாது. தமிழுக்கு எந்தெந்த ஆறுகள் எல்லாமோ தமிழ் என்ற கடலுக்கு செல்வத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றன. ஆனால் பக்தி இலக்கியங்கள் இந்த கடலுக்கு கொண்டு வந்த செல்வங்கள் இருக்கிறது கணக்கில்லாதது. அந்த மகான்களினுடைய பார்வையை பற்றி சொன்னார். அதை விட அடிப்படை எல்லாத்தையும் கொஞ்சம் பாசிட்டிவா பாருங்கன்னு சொன்னார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நமக்கு ரொம்ப தேவை இன்னைக்கு. கொந்தளிக்க வேண்டியிருக்கிறது, போராட வேண்டியிருக்கிறது, கொதிப்படைய வேண்டியிருக்கிறது, ஏமாற்றங்களையும் வருத்தங்களையும் கண்ணீரையும் ரத்தத்தையும் வெளியே சொல்ல வேண்டியிருக்கிறது. வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குமோன்னு பயமா இருக்கிற போது சரிடா கொஞ்சம் பாசிட்டிவா அங்கங்க ஒண்ணு இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு அவருடைய தலைப்பை ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நான் எடுத்துக்கொண்ட தலைப்பும் அதை தொடர்ந்து வருவதுதான். நான் இந்த தலைப்பை கொடுத்தேன், ஒரு வானவில் ஒரு கோப்பை தேநீர் அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்தேன். உடனே என்ன தோணுது உங்களுக்கு? ஒரு வானவில் உங்க வீட்டு முற்றத்திலிருந்து நீங்கள் உட்கார்ந்து பார்க்கிற போது, நம்ம வானத்தையே பார்க்கறது இல்லை, கடைசி எப்ப வானத்தை பார்த்தோம் ஞாபகம் இருக்க? எப்படி இருக்குன்னே தெரியல சார். கழுத வானத்தையே பார்த்ததுல வானவில் எப்ப பார்த்தோம்? ஆனா ஒரு கற்பனை தானே. ஒரு நம்ம வீட்டுல உட்கார்ந்து இருக்கோம், அப்படியே ஒரு அழகா பளிச்சுன்னு ஒரு வானவில் மின்னுகிறது. அப்ப நமக்கு மனசுக்கு பிடிச்சமான யாரோ, மனைவி உட்கார்ந்திருந்தால் கணவனோ, கணவன் உட்கார்ந்திருந்தால் மனைவியோ, இல்ல கணவன் மனைவி ரெண்டு பேரும் உட்கார்ந்திருந்தா பிள்ளைகளோ நல்ல கொதிக்க கொதிக்க சூடா ஒரு கோப்பை டீ கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு வைங்க. பெரும்பாலும் நடக்காது. ஒருவேளை நடந்தா அந்த டீயும் நல்லா இருந்தா, சூடு குறையாம இருந்தா, அந்த வானவில்ல பார்த்துக்கிட்டு அந்த டீயை குடிச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு 10 நிமிஷம் எப்படி இருக்கும்? சும்மா ஒரு கற்பனை தான். அப்படி ஒரு தருணம் நம்ம வாழ்க்கையில இப்பெல்லாம் வரவே இல்லைல்ல, ரொம்ப கஷ்டமா போச்சு. இப்போ ஒரு வாரம் முன்னாடி எழுத்தாளர் பரணிதரன், மெரினா என்கின்ற பரணிதரன் என்கிற ஸ்ரீதர், ஆனந்த விகடன்ல நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க அவருடைய கார்ட்டூன்ஸ், அவருடைய நாடகங்களை நாம் ரசித்திருப்போம். அவர் காலமானாரு, அதுக்காக ஒரு அஞ்சலி கூட்டம் நடந்தது. அந்த அஞ்சலி கூட்டத்துக்கு போற போது நான் யோசிச்சேன், நான் எப்ப அவரை மெரினாவுடைய டிராமாவை எப்ப கேட்டிருக்கேன்னா, டிவி வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 5 அல்லது 6 வயது இருக்கிற போது இந்த ரேடியோவை வச்சுக்கிட்டு சாப்பாடு முடிந்த பிறகு எங்க வீட்டுக்குள்ள இடம் ரொம்ப கம்மி, வீட்டுக்கு வெளியில ஒரு நல்ல பெரிய முற்றம் இருக்கும். அந்த முற்றத்துல எல்லாரும் உட்காந்துட்டு ரேடியோவை நடுவில் வச்சுக்கிட்டு இந்த வண்ணச்சுடர்ல நாடகம் எல்லாம் வரும். அப்ப இல்ல நல்ல பாட்டு, திங்கக்கிழமை 10லேருந்து 11 அபாரமான நல்ல பாட்டு வரும். அதை கேட்டுக்கிட்டு ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி டைம்.
எல்லாரும் உட்காந்து பேசி ரசிச்சு 11 மணி ஆனவுடனே எங்க அம்மா கரெக்டா கடிகார மாதிரி 11 ஆச்சு, நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, எல்லாரும் தூங்க போங்கன்னு தான் அந்த சபை கலையும். இது கிட்டத்தட்ட எல்லா நாளும் நடந்தது. இப்ப நம்ம வீடுகள்ல அப்படி ஒரு தருணம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏதாவது வீடுகள்ல இருந்தா நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். வீட்டினுடைய நடு அறையில அப்பா அம்மா மகன் மகள் 4 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தரோட ஒருத்தர் பேசல, அவங்க போன்ல யார்கிட்டயும் 4 பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ரிலாக்ஸ்டான ஒரு தருணத்தை நீங்க இப்ப கற்பனை பண்ணிக்கணும். ஒரு வானவில் தேநீர். இந்த வானவில்லும் தேநீரும் ஏன் ஒரு குறியீடுனா, ரெண்டுமே மனசை கொஞ்சம் ரசனைக்காக பழக்கப்படுத்துகிற விஷயங்கள். இந்த ரெண்டோட நான் 3வது ஒண்ண சேர்த்துக்கிறேன், அது தலைப்புல இல்ல. ஒரு வானவில், ஒரு கோப்பை தேநீர், ஒரு கவிதை. இது 3 இருந்தா அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும்? நமக்கு நேரமே இல்லைன்னு வைங்க முதல்ல. பட் ஒரு கற்பனை தானே. வானவில் என்பது நீங்க அதனுடைய 7 நிறங்களையும் பார்த்திருப்பீங்க. இங்க இளைஞர்கள் இருந்தா தெரியும், பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு. நமக்கு பிசிக்ஸ்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுப்பாங்க, ஸ்பெக்ட்ரோமீட்டர்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு ஒளிக்கற்றை அது ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல போட்டா 7 கலரையும் அது காட்டும். எனக்கு ஒரு தடவை கூட 7 கலர் வந்ததில்லை. ஒரு கலர் 2 கலர் வந்தாலே ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் பார்த்தா எங்க லெக்சரருக்கும் வரல. கடைசியில பார்த்தா லேப்ல இருக்கிற அட்டெண்டர் ஒருத்தருக்கு தான் 7 கலரையும் வைக்கிற மாதிரி ஸ்பெக்ட்ரோமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ண தெரியும். கடைசியா அப்ப பார்த்தது தாங்க அந்த 7 நிறமும் கொண்ட வானவில்லில் அந்த ஒவ்வொரு நிறத்துக்கும் ஏதோ ஒரு படிமானம் இருக்கு தெரியுமா? நம்ம பார்க்கறது 7 கலர் தானே, அந்த விப்கியார்னு சொல்றோம் இல்லையா? அந்த 7 நிறத்துக்கும் ரொம்ப அழகான பொருள் இருக்கு. கடைசியில இருந்து வரலாம். ரெட் விப்கியார்ல கடைசியில முடிவது சிவப்பு இல்லையா? சிவப்பு என்பது கொந்தளிக்கிற மன உணர்ச்சிகளை சொல்லுகிற ஒரு நிறம். அது காமம், அது கோபம், அது குரோதம், அது ஆத்திரம், அது வெறி, அது ரத்தம். அப்ப கொந்தளிக்கிற மன உணர்வுகளை சொல்லுவது சிவப்பு. சிவப்புக்கு முன்னாடி இருப்பது ஆரஞ்சு. நீங்க எந்த யோகா கிளாஸுக்கும் போங்க, ஒரு ஆள் யோகா பண்ற மாதிரி படம் போட்டா பின்னாடி ஆரஞ்சு கலர் தான் இருக்கும். ஈக்குவலிபிரியம், சமநிலையை சொல்லுவது ஆரஞ்சு என்கின்ற நிறம். அதனால்தான் நம்ம எப்பவும் நிக்கிறது இல்ல, சிவப்புக்கெல்லாம் நின்று நமக்கு நேரம் இல்ல. நமக்கு நம்ம சாலையில சிவப்பு வந்தா நாம நிப்போமா? மற்றவெல்லாம் நிக்கணும், நம்ம நிப்போமா? எப்போது நாம போயிட்டே இருக்கணும். ஆனா நீ சிவப்பும் இல்லாமல் பச்சையும் இல்லாமல் நடுவில் சமநிலையில் போவதற்கு தயாரா, ஆனால் போகாமலும் இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிற நிறம் தான் அந்த ஆரஞ்சு. அப்ப ஆரஞ்சு சொல்லுவது ஒரு பேலன்ஸ், ஒரு சமநிலை. எப்போ ரொம்ப கொந்தளிச்சுட்டே இருக்காத, ரொம்ப மோசமாவும் இருக்காது, நடுவுல இரு. அது அந்த ஆரஞ்சு என்கின்ற வர்ணம் சொல்லுகின்ற ஒரு விஷயம். அடுத்தது எல்லோ, மஞ்சள். மஞ்சள் சூரியனிலிருந்து வருகிற கதிரனுடைய நிறம். நம்ம இப்பதான் பொங்கல் கொண்டாடி சூரியனுக்கு அந்த படையலை செய்து விட்டு கற்பூர ஆரத்திலாம் காமிச்சிட்டு, நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கையை இப்படி வச்சுட்டு சூரியனை பார்க்க எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நடுவில் இருக்கிற சின்ன ஓட்ட வழியா பார்க்கணும்னு சொல்லிட்டு. சூரியனிலிருந்து வருகிற மஞ்சள் கதிர்கள் போல மஞ்சள் எதை சொல்லுகிறது என்றால் அறிவு, நாலேஜ், ஞானத்தை சொல்லுகிற நிறம் மஞ்சளினுடைய நிறம். அப்ப அதுக்கு முன்னாடி 3 கலரை பார்த்துட்டோம். அதற்கு முன்னாடி இருக்கிற நிறம் பச்சை, கிரீன். சுபிட்சம், சுபம், பிறப்பு, ஜனனம், வளர்ச்சி, வாழ்க்கை, இது எல்லாவற்றையும் சொல்லுகிறது பச்சை நிறம். ட்ரெயின்ல போயிட்டே இருக்கீங்க, அந்த ஜன்னல் வழியா பார்க்கிற போது அந்த அலைப்பாய்தை படத்துல மாதவன் பாடுவாரு, பச்சை நிறமே பச்சை நிறமே இச்சை ஊட்டும் பச்சை நிறமே. உண்மையிலே இச்சை ஊட்டக்கூடிய பச்சையை பார்க்கிறீர்கள். ஆனால் அந்த இடத்துல பச்சை இல்லாமல் அது காய்ந்து போயிருந்தால் மனம் ஒரு நிமிஷம் அப்படியே கருகி போகுதுல. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கின்ற மனம் அந்த பச்சையை தேடுகிறது. ஏனென்றால் அதுதான் சுபிட்சத்தை சொல்லுவது. அப்ப அதுக்கு முன்னாடி நீலம். நீலம் என்பது பிரம்மாண்டத்தை சொல்லுகிற நிறம், முடிவின்மையை சொல்லுகிற நிறம், கடலுக்கான நிறம், வானத்துக்கான நிறம், முடிவின்மையை சொல்லுவது, காதலை சொல்லுகிற நிறம் நீலம். ஏன்னா காதல் தானே முடிவின்மையினுடைய முதல் குறியீடு.
முடிவில்லாமல் போய்கொண்டிருக்கிற காதலை சொல்லுவது, வாழ்க்கையினுடைய பிரம்மாண்டத்தை சொல்லுவது நீல நிறம். கண்களில் நீலம் விளைத்தவளோ அதை கடலில் கொண்டு கரைத்தவளோன்னு எழுதினார். அவ கண்ணில் நீல கலர் இருந்துதான், அதை கொண்டு போய் கடல்ல போட்டதுனால கடல் நீளமா போச்சான். என்ன ஒரு கற்பனை பாருங்க. நீலம் முடிவின்மையை சொல்லுகிற ஒரு நிறம். அதற்கு முன்னாலே இருக்கிற இண்டிகோ ஆழ் நீலம். ஆழ் நீலம் மரணத்தை சொல்லுகின்ற நிறம், சோகத்தை சொல்லுகின்ற நிறம். ஏதோ ஒரு விதத்திலே ஓய்ந்து போயிருக்கிற ஒரு மனசினுடைய அடிநாதத்திலே கசுகின்ற இரத்த துளிகளை நினைவுபடுத்துகின்ற நிறம் ஆழ்நீலம், இண்டிகோ. முதல் நிறமான அந்த வயலட் என்பது திரும்பவும் இது இந்த வட்டத்தை முடிக்கிற ஒரு நிறம். அந்த இண்டிகோல இருந்து ஆரம்பிச்சு அந்த சிவப்புக்கு போகணும்னா நடுவிலே இருப்பது வாழ்க்கை இப்படித்தான் சுழன்று கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிற நிறம் அந்த வயலட். 7 நிறங்களும் 7 தாற்பயங்களை நமக்கு சொல்லுகிறது. வானவில் எல்லா கலாச்சாரங்களிலுமே ரொம்ப பேசப்பட்டது. விவிலியம் படித்தவர்களுக்கு தெரியும், கடவுள் இந்த உலகமே பிரளயத்தினால அடிச்சுட்டு போக போகுதுன்னு சொல்ற போது நோவா என்கிற ஒருவர் மாத்திரம் கடவுள் சொல்றதை நம்புறார். ஒரு பெரும் படகிலே நோவா ஏறிக்கொள்ளுகிறார். கடவுள் எல்லா மிருகங்கள்லயும் ஆண் ஒண்ணு பொண்ணு, ஒரு ஆண் புலி ஒரு பெண் புலி, ஒரு ஆண் கரடி ஒரு பெண் கரடி, ஒரு ஆண் யானை ஒரு பெண் யானை, ஒரு ஆண் ஒரு பெண், மனிதர்களில் எல்லாரையும் அந்த நோவாவினுடைய படகுல ஏத்திக்கு போறாங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் சார், அப்ப ஏன் சார் ஒரு ஆண் கொசுவையும் ஒரு பெண் கொசுவையும் ஏத்தினாங்க? அன்னைக்கு அவர் ஏத்தாம இருந்தா நம்ம எவ்வளவு நிம்மதியா இருந்திருப்போம். இந்த படகு போகிறது, பிரளய மழைக்கு நடுவிலே இந்த பிரளயம் இனிமேல் இல்லை, இனிமேல் உனக்கு நல்வாழ்க்கை என்று கடவுள் நோவாவுக்கு சொன்ன ஒப்பந்தம் தான் ஒரு வானவில்லாக வந்தது. விவிலியம் அதை ஒரு கோவனன்ட் என்று சொல்லுகிறது, ஒரு அக்ரிமெண்ட். கடவுளுக்கும் மனிதனுக்குமான ஒப்பந்தம் வானவில். இவ்வளவு அழகான தாற்பயங்களை கொண்ட இந்த வானவில், அதன் கூடவே இருக்கிற ஒரு கோப்பை தேநீர். தேநீரை பத்தி எவ்வளவு வேணா சொல்லலாம். போதி தர்மரை பத்தி இப்ப நம்ம ஓரளவு தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? போதி தர்மர் சீனாவிலே தவம் செய்த போது தூக்கம் தவத்தை கெடுத்ததாம். தூக்கம் தவத்தை கெடுக்கிறது, தூங்க கூடாது என்பதற்காக தன்னுடைய இமைகளை பிடுங்கி எரிந்தாராம். தூர எரிந்த இமைகள் செடியாக முளைத்தது. அதுதான் தேநீர் என்று சீனாவிலே ஒரு கதை இருக்கிறது. அதனால்தான் டீ குடிச்சா தூக்கம் வராதுன்ற நம்பிக்கை அதிலிருந்து வந்ததுதான். நம்ம பையன் பரீட்சைக்கு படிக்கிற போது 3 கப்பு டீயை குடிச்சிட்டு என்னம்மா தூங்குறான்றீங்க, அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சீன மன்னன் ஒருவன் 6வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு சீன மன்னன். அவன் தண்ணியை கொதிக்க வச்சுதான் குடிப்பானோ, ஹாட் வாட்டர் தான் குடிப்பானோ. அவனுக்கான பணியாளர்கள் தண்ணீரை கொதிக்க வைத்துக் கொண்டிருந்த போது அவ்வளவு அலட்சியமா தங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். கொதிக்கிற தண்ணீரில் மேல இருந்து இலை விழுந்துருச்சான். இவர் ராஜா அந்த தண்ணியை குடிச்சோன்னா, அப்பா சாதாரண தண்ணியோட இது ரொம்ப நல்லா இருக்குடா, எப்படிடா நல்லா இருக்குன்னா, அதுதான் தேயிலையினுடைய இலை, அப்படித்தான் தேயிலை கண்டுபிடிக்கப்பட்டது என்று வரலாறு சொல்லுகின்றது. தேயிலைக்கு ரத்தம் சார்ந்த ஒரு பகுதி இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? தி ரெட் டீ என்று டாக்டர் பால் டேனியல் எழுதிய அந்த புத்தகம், பாலா அவர்களினுடைய பரதேசி படம் அந்த புத்தகத்தை ஒட்டித்தான் எடுக்கப்பட்டது. இந்த தேயிலை தோட்டங்களில் வேலை செய்ய போன நம்முடைய தமிழர்களினுடைய வாழ்க்கையின் ரத்தம் பதிந்த வரலாறை டேனியல் டாக்டர் அவர் எழுதினார். அவர் அந்த பகுதியில் மருத்துவம் செய்து கொண்டிருந்த ஒரு டாக்டர். அவர் கண்ணெதிரிலே பார்த்த சாட்சி. அவர்தான் அந்த புத்தகத்தை எழுதினார். தேயிலைக்கு ஒரு ரத்தம் படிந்த வரலாறு இருக்கிறது. இப்போ இந்த தண்ணி அடிக்க அவர் சொன்னாரு, டாஸ்மாக் விற்பனையை பத்தி ரொம்ப அழகா சொன்னார். குடிக்காம இருக்கணும்ன்றதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம், குடிக்கிறதுக்கு எவ்வளவு டார்கெட் வைக்கிறோம்னு ரொம்ப அழகா சொன்னார் நாராயணன். இப்போ குடிப்பழக்கம் இல்லாதவர்களை டீ டோட்டலர்னு சொல்றேன். ஏன் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆங்கிலத்தில் குடிப்பழக்கம் இல்லாதவர்களை டீ டோட்டலர்ன்றோம். ஏனென்றால் ஒருத்தன் குடிக்கிற பழக்கத்தை விடணும்னா அவனுக்கு நிறைய டீயை கூட அவன் குடிக்கிற பழக்கத்தை விட்டுருவான்னு அந்த காலத்துல பாவம் பரிதாபமா நம்பி இருக்காங்க. நம்பால் அதையும் குடிச்சு இதையும் குடிக்கிறான். இப்போ ரெண்டுத்துக்கும் பின்னாடி நீண்ட வரலாறு இருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு வானவில்லோடும் ஒரு தேநீரோடும் நீங்கள் உட்கார்ந்திருந்தால் உங்களில் ஒவ்வொருவரும் எந்த கவிதையை தேர்வு செய்வீர்கள்?
நீங்க இந்த நேரத்துல ஒரு கவிதையை படிச்சு ரிலாக்ஸ்டா இருக்கணும்னா எந்த கவிதையை தேர்வு செய்வீர்கள்? ஆக்சுவலா தமிழ்நாட்டுல சார் நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கு கவிதையே தேவையில்லை. நம்மளை சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்தாலே அவ்வளோ ரிலாக்ஸ்டா இருக்கு. ஒரு 4 மீன் பாருங்க, 10 நாள் ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. அவர் சொன்னா முன்னாடியில தங்கம் கடத்துவாங்க, வைரம் கடத்துவாங்க, இப்ப அதெல்லாம் ரொம்ப சீப்பு. கவுன்சிலரை தான் நாங்க கடத்துறோம். ஒரு ஊர்ல பெண்களுக்காக தொகுதி ஒதுக்கப்பட்டதுனால நம்பால ஒருத்தர் வீரமா தன்னுடைய மனைவிக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கினார். பார்த்தா அவர் இன்னொரு மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு தொகுதியை கொடுத்துட்டாரு. 2 பேர் கழுத்துலயும் மாலையை போட்டு நிக்கிறாரு பாருங்க மனுஷன். அட பாவிகளா, இதை விட சந்தோஷமான விஷயம் ஐயோ அதோட முக்கியம். ஒரு கட்சியில தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அவர்களுடைய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு வேற கட்சிக்கு ஓட்டு போட்டுறாங்க. ஜனநாயகத்தினுடைய உச்சத்துல நாம வாழறோம். எவ்வளவு பெருமையா இருக்கு நினைச்சா. தலைவரை தேர்ந்தெடுக்க ஓட்டு எண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஆள் என்ன பண்ண, ஒரு ஓட்டு வந்து அவனுக்கு எதிராக விழுந்துருச்சு. அவர் என்ன பண்ணாரு, அந்த ஓட்டை எடுத்து மென்னு தின்னுட்டாரு. படிச்சீங்களா? மென்னு தின்னுட்டாரு சார். அந்த ஓட்டை தின்னுட்டா அது அந்த மறைஞ்சிரும். உடனே அந்த தேர்தல் அதிகாரி பாவம், அவர் நல்லவர், அவர் சொல்லிட்டாரு, ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் கேமரால ஏற்கனவே பதிவாயிருச்சு, நீங்க தின்னதுனால முடிவு மாறாதுன்ட்டு. சில பேர் பணம் கொடுத்துருக்காங்கல்ல ஓட்டுக்கு, நம்ம மக்கள் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடாம ஒழிச்சிட்டாங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு, உடனே மனைவியோட ஒவ்வொரு வீடா போய் பணத்தை திருப்பி கேட்டிருக்காரு. படிக்கலையா நீங்க? ஓரத்த நாடுல நான் காசு கொடுத்தேன், நீ போடல, திருப்பி கொடுன்றார். இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, எனக்கு ஓட்டு போடாத எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டாரு. எல்லாரும் வந்தாங்க. எல்லாரையும் ஒரு பெரிய டிராக்டர்ல ஏத்தினாரு, ரொம்ப தூரம் கூட்டிட்டு போனார். நம்ம மக்கள் ஆசையா போயிருக்காங்க. முன்னாடியே 2000 ரூபாய் கொடுத்தாரு, இப்ப இன்னும் கூடுதலா கொடுப்பார் போல இருக்கு. தோத்து போனா கூட எவ்வளவு நல்ல மனசுன்னு ரொம்ப தூரம் கூட்டிட்டு போய் அவர் வயல்ல இறக்கி, எனக்கு வாங்கின காசை ஒண்ணு திருப்பி கொடுங்க, இல்ல என் வயல்ல வேலை செய்யுங்கன்னு இருக்காரு. இவ்வளவு ரசவாதங்கள் நம்ம சுற்றி இருக்கிற போது கவிதையே தேவையில்லை. நம்ம கவிதை இல்லாமலே கூட ஜாலியா இருக்கலாம். ஆனா ஏன் கவிதை தேவை என்றால், ரசனை என்கின்ற ஒரு மனநிலைக்கு கவிதை நம்ம அழைத்து கொண்டு போகுது. நம்ம வாழ்க்கையில ரசனை இருக்கா சார்? இங்க இருக்கிற ஆண்கள்கிட்ட நான் கேட்கிறேன், உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய மனைவி சமையல் அறையில வேலை செஞ்சிட்டு இருக்கிற போது, ஒருவேளை உங்கள் மனைவி 2 வளையல்கள் 3 வளையல்கள் அணிந்து கொண்டிருந்தால், ஒரு பெண் வேலை செய்யற போது அந்த வளையல்கள் ஒன்றோடு ஒன்று மோதி ஒரு மெல்லிய ஓசை ஒன்று கேட்கும். அது உங்களுடைய மனைவி காலில் கொலுசு போட்டுட்டு இருந்தாங்க, நடக்கிற போது அந்த சலுக்கு சலுக்குன்னு சின்ன சத்தம் கேட்கும். எவ்வளவு நேரத்தில் நீங்க உட்கார்ந்து இருக்கிற போது பின்னால் நடமாடுகிற உங்களுடைய மனைவியினுடைய கை வளையல் ஓசையையோ கால் கொலுசில் இருந்து வருகிற சிணுங்கலையோ கடைசியாக எப்போது ரசித்தீர்கள்? நாணயமா சொல்லணும். கல்யாணம் ஆன புதுசுல செஞ்சிருப்பாங்க பல பேர், அதுக்கு பிறகு அந்த அம்மா போடுற சத்தத்துல வளையல் சத்தம் கேட்கவே மாட்டேங்குதுன்றாங்க. என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, கல்யாணம் ஆன புதுசுல கோயில் கர்ப்ப கிரகத்துல இருந்த அம்பிகை மாதிரி இருந்தா சார், இப்ப 20 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகினா, இப்ப எப்படி இருக்காங்கன்னு வாசல்ல இருக்கிற துவாரபாலகி மாதிரி இருக்கான்ற. ஆனா துவாரபாலகியை ரசிக்க முடியாத என்ன? அவளும் பெண் தானே, அவளும் ஏதோ ஒரு கடுமையான பணியில் ஈடுபட்டு தானே கோயில் வாசலில் நிற்கிறாள். அவளை ரசிக்க முடியாத என்ன? ரசிப்பதற்கு என்பதான அளவுகோல்களை உங்களுக்கு யார் கொடுத்தது? இதுதான் அழகு, வெள்ளை தோல் தான் அழகு, படிந்து இருக்கிற பறக்கிற முடிதான் அழகு, ஸ்லிம்மா இருப்பதா, இந்த வரையறைகளை உங்களுக்கு யார் கொடுத்தது? எதையும் ரசிக்க முடியும் இல்லையா? ரசனை என்பது வாழ்க்கைக்கு தேவை. இல்லை என்றால் ரொம்ப சீக்கிரம் வாழ்க்கை போர் அடிச்சிடும். மிக மிக விரைவில் எதையும் ரசிக்கலாம். பொங்கல் அன்னைக்கு காலையில பாருங்களேன், பொங்கல் பானையை வைக்க போற நேரத்துல பார்த்தா வெள்ளம் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்தது. எங்க வீட்டுல வெள்ளம் இருந்தது, ஆனா சில சமயம் அதனுடைய நிறத்தை பார்த்தா பெண்களுக்கு தெரிஞ்சிருது அவ்வளவு சரியில்லைன்னு. உடனே அந்த அவசரத்துல பட்டிமன்றம் வேற ஆரம்பிக்க போகுது. அப்போ 5 நிமிஷம் தான் இருக்கு. வேக வேகமா பக்கத்துல இருக்கிற பழமுதிர் நிலையம் கடைக்கு போற வெள்ளம் வாங்கறதுக்கு. நல்ல கூட்டம் நிக்குது. இந்த கூட்டத்துல நான் வெள்ளத்தை வாங்கிட்டு லைனுக்கு வந்துட்டேன். அந்த பெரும் கூட்டத்துல சேர்ந்துக்கிறதுக்கு ஒரு சின்ன பையன், கொரு 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 கொருன்னு இருக்கு, கொழு கொழுன்னு ஒரு பையன், ஒரு 8-9 வயசு கூட இருக்காது.
அது கூட்டத்தில் நிக்கிறதா வேணாமான்னு போய் வந்தது. என்கிட்ட வந்து அக்கா உங்களுக்கு முன்னாடி நிக்கட்டாந்து தாராளமா நில்லுன்னு, வேற ஒண்ணு இல்ல, நம்மள அக்கான்னு கூப்பிட்டா என்ன மகிழ்ச்சியா இருக்குன்றீங்க, முன்னாடியே நில்லு தம்பின்னு சொல்லியிருப்பேன். அது எனக்கு முன்னாடி வந்து நின்னுது. ஏதோ வாங்க போகுதுன்னு நான் நினைச்சேன். அந்த பில் போடுற அம்மா சிறுன்னு இருந்தது. ஏன்னா பொங்கல் அன்னைக்கு வேலைக்கு வச்சோன்னா எப்படி இருக்கும், சுட்டுன்னு இருந்தது. என்னது என்ன வேணும் அப்படின்னு கேட்டது. இந்த பையன் இங்க முன்னாடி ஒரு அக்கா இருந்துச்சு காலையில, அந்த அக்கா இல்லையான்னு இந்த பையன் கேட்டான். அவ வீட்டுக்கு போயிட்டா, அவளுக்கு ஆஃப் அப்புறம் 10 மணிக்கு அப்புறம். உனக்கு என்ன வேணும் அதை சொல்லுன்னு. இல்ல அந்த அக்கா வந்து நான் 4 கரும்பு வாங்கினேன், ஒரு கரும்புக்கு தான் காசு எடுத்திருக்கு, எனக்கு தப்பா வந்து காசு நிறைய கொடுத்துருச்சு, திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன். நான் சத்தியமா சொல்றேங்க, என் கண்ணு கலங்கிருச்சு. தமிழ்நாட்டுல இது என் காசு இல்லைன்னு திருப்பி கொடுக்கறத என்னைக்காவது நம்ம பார்த்திருக்கோம்? அந்த பொண்ணு அதுக்கு அந்த பில் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு அந்த பொண்ணு கஷ்டமா இருந்தது. சரியா பாத்தியான? நான் சரியா தான்க்கா பார்த்தேன். அந்த அக்கா வந்து எனக்கு ஜாஸ்தி குடிச்சிருச்சுன்னா ரொம்ப கூட்டமா இருந்ததுனால திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன்னு அந்த பையன் சொன்னான். நான் அந்த பையன்கிட்ட வந்து நான் உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா நீ வாங்கிப்பியான்னு. இல்லக்கா சாப்பிட மாட்டேன், சும்மா சாப்பிட்றா, பொங்கல் தானேன்னு சொல்லி ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கி கொடுத்தேன். சின்ன புன்னகையோட இன்னொன்னு எடுத்துக்கிட்டா 5 ஸ்டார்னு கேட்டான். இருக்குடா தங்கச்சி இருக்குல்ல அப்படின்னா. சாருகேஷ் அந்த பையனோட பேரை நான் மறக்க மாட்டேன், அவன் பேரு சாருகேஷ். அது 2 5 ஸ்டாரை வாங்கி கொடுத்தப்போ கருத்த முகத்துல அந்த ஒரு புன்னகை வந்தது பாருங்க, மனசே லேசாயிடுச்சுங்க. எந்த கஷ்டமும் கவலையும் உதிர்ந்து போவதை அந்த நேரத்தில் உறுதிப்படுத்தியது எது? ரசனை. அந்த சிரிப்பை அந்த நேரத்துல ரசிக்க முடியாதபடி நான் ஓடிட்டு இருந்தேன்னா வாழ்க்கையில நான் எவ்வளவு மிஸ் பண்ணிருப்பேன் பாருங்களேன். பட்டிமன்றம் ஆரம்பிச்சு ஐயோ பொங்கல் வைக்கணும், இந்த அவசரங்கள் வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் நின்று ஒரு நிமிஷம் பின்னாலே கேட்கிற மனைவியினுடைய கைவிரல் வளையல்கள் மோதுகின்ற அந்த ஓசையை ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்கள். வாழ்க்கையில் அந்த 5 நிமிடங்கள் திரும்ப வரவே வராது, திரும்ப வராது. பணத்தை துரத்தி ஓடுகிற உங்கள் ஓட்டம் திரும்ப வரும், ஆனால் இழந்த நொடிகள் தான் ஒரு நாளும் திரும்ப வராது. வீட்டுல சின்ன குழந்தை தத்தக்கா பித்தக்கான்னு நடந்துக்கிட்டு வாயில எச்சில் எல்லாம் ஒழுக விட்டுட்டு முகம் முழுக்க சோத்த பூசிக்கிட்டு அப்பான்னு ஏதோ சொல்ல வருது, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பாஸ் என்ன பிரிச்சு மேய்ஞ்சிருவான்னு ஓடுறீங்கல்ல. பாஸ் பிரிச்சு மேயத்தான் போயும், அதுக்குதான் அவருக்கு பாஸா இருக்காரு, அதுதான் அவருடைய வேலை. ஆனா இங்க இழந்துட்டீங்கல்ல, அது வந்து கையை பிடிச்சு இழுக்குது, அந்த நொடி திரும்ப வருமா? நீங்க ரிட்டையர் ஆன அப்புறமா ஏண்டா என்னோட ஒரு வார்த்தை கூட பேசல, நீ பேசினிய என்னோட அன்னைக்கு நீ பிஸியா இருந்தனா நான் அத மாதிரி இப்ப 10 டைம்ஸ் பிஸியா இருக்கேன்றான். இழந்த நொடிகள் ரசனையை கைவிட்டு விட்ட ஒரு சமூகத்தினுடைய மாபெரும் சாபக்கேடு டிப்ரெஷன் கூட பரவாயில்ல, ரசனையை கைவிட்டால் கவிதைகள் ஒரு சமூகத்தில் இருந்து காணாமல் போய்விடும். ஒரு சமூகம் கவிதைகளை இழந்து விட்டது என்றால் அந்த சமூகம் எதிர்காலத்தில் என்னவாகவும் நினைவில் கொள்ளப்படாது. நம்ம ஏன் சார் இவ்வளவு பெருமைப்படுறோம், தமிழுக்கு இவ்வளவு தொன்மை இருக்குன்னு ஏன் பெருமைப்படுறோம்? 2000 3000 4000 வருஷம் எங்க மொழின்னு சொல்லி பெருமைப்படுறோமே, அந்த பெருமையை கொடுத்தது எது? சங்க கவிதைகள் தானே. அந்த கவிதை இல்லாட்ட என் மொழிக்கு இவ்வளவு தொன்மை இருக்குன்றது எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இன்னைக்கு கீழடியை பற்றியும் ஹரப்பா சிவிலைசேஷனையும் இணைத்து இது ரெண்டுத்துல எது முந்தி எது பிந்தின ஆராய்ச்சி நடத்துபவர்கள் எதை ஆதாரமா வச்சுக்கிறாங்க? சங்க பாடல்களை ஆதாரமாக வைத்து அந்த ஆராய்ச்சியை நடத்துகிறார்கள் என்றால் ஒரு சமூகத்தினுடைய மிகச்சிறந்த பகுதி தான் அந்த சமூகம் கொடுக்கிற கவிதைகள். சமூகம் என்பது எல்லாம் இருக்கும், அதுல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், நாத்தமும் இருக்கும், வாசனையும் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா கவிதை அந்த சமூகத்தினுடைய ஆகச்சிறந்த பகுதிகளை கொண்டு வந்து நிறுத்துகிறது. காலத்திலே அது நிற்கிறது. நீங்க காலம் கடந்து அதை பார்க்கிற போது அந்த சமூகத்தில் சில பேராவது வாழ்ந்தார்கள் என்பதற்கு சாட்சியே அந்த சமூகம் கவிதைகளை தந்திருக்கிறது என்பதுதான். கவிதைகளை கைவிடக்கூடாது. நீங்க இவ்வளவு ஸ்டால் போட்டிருக்காங்க, ஒரு 30% இதுல கவிதை புத்தகங்கள் தான் இருக்கும். யார் யாரோ கவிஞர்கள் ஒரு வாசகனுக்காக ஒரு ரசிகனுக்காக ஏங்கி ஏதோ ஒரு நேரத்திலே விட்டு சென்ற கவிதை வரிகள் சில சமயத்தில் நம் வாழ்க்கையை மலரச் செய்கின்றன.
ஒரு நாராயணன் சார் பேசுற போது நான் நிறைய தைரியத்தை கொடுக்கிற மாதிரி பேசுவேன்னு அவர் சொன்னார். கவிதை எழுதுகிற சில பெண்கள் கொடுக்கிற தைரியம் இருக்கே சார், மகத்தானது. நான்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய தோழி கவிதா ஜவஹர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, ஒரு கவிதை புத்தகம். ஒரே ஒரு சின்ன கவிதை தான் சொல்ல போறேன். இந்த காதலனை பார்த்து சொல்ற, நீ எனக்கு தேவையா இல்லையா என்பதை நான் தான் முடிவு செய்வேன். நியாயம் தானே? நீ எனக்கு தேவையா இல்லையா என்பதை நான் தான் முடிவு செய்வேன். நான் உனக்கு தேவையா இல்லையா என்பதையும் நான் தான் முடிவு செய்வேன். என்ன கவிதை பாருங்க. படிச்சாலும் தோணும், என்ன அறாத்து போறோடேங்கப்பா, அவன் வேணுமானு இவ தான் சொல்லுவாளா, இவ அவனுக்கு வேணுமானு இவ தான் சொல்லுவாளா. என்னடா அராஜகம்! ஆண்கள் கொதிச்சு கொந்தளிப்பாங்க. ஆனா அதற்கு பின்னாடி இருப்பது அராத்து அல்ல, அது அராஜகம் அல்ல, பேரன்பு. நான் ஒருவேளை உன் வாழ்க்கைக்கு தடையாகி விட்டால் நான் உனக்கு வேண்டாம் என்ற முடிவை கூட நான் எடுப்பேன் என்று சொல்லுகிற பேரன்பு அந்த கவிதையில் இருக்கிறது. என்னுடைய தோழி உமா மகேஸ்வரி கோயம்புத்தூர் பட்டிமன்றத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க பெண்டிரம் உண்டு கொல்லுன்னு ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டாங்க. அபாரமா ஒரு கவிதை எழுதினாங்க. பளிச்சுன்னு போற போக்குல சார். ஒரு ஆகஸ்ட் 15 அன்று எழுதப்பட்ட கவிதை அது. நான் சொல்றேன், அவங்க எல்லாருக்குமே புரியும். மின் தூக்கியில் தனியாய் ஒரு பெண் இறங்குகையில், மின் தூக்கினா லிப்ட், மின் தூக்கியில் தனியாய் ஒரு பெண் இறங்குகையில் ஒரு தளத்தில் கதவு விரிந்து 3 ஆண்கள் உள்ளே. புரியுதானே? தனியா லிப்ட்ல இருந்து இறங்கிட்டு இருக்கா, ஏதோ ஒரு ஃப்ளோர்ல கதவு விரிது, 3 ஆண்கள் லிப்டுக்குள்ள வந்துட்டாங்க. பாக்கி இருக்கிற 10 நிமிட பயணத்தை பயமில்லாமல் அவள் செய்தாள் என்று சொல்லுங்கள், அன்றைக்கு கொண்டாடுகிறோம் சுதந்திர தினத்தைன்னு எழுதின. என்ன கவிதை, என்ன கவிதை! இன்னொரு தடவை சொல்றேன். மின் தூக்கியில் தனியாய் ஒரு பெண், ஏதோ ஒரு தளத்தில் கதவு விரிந்து 3 ஆண்கள் உள்ளே வர, பாக்கி இருக்கிற 10 நிமிட பயணத்தை பயமில்லாமல் அந்த பெண் செய்தாள் என்று சொல்லுங்கள், அன்று கொண்டாடுகிறோம் சுதந்திர தினத்தை. ஒரு கவிதை என்ன செய்யும்னா, இப்படிதான் நம்மை ஒரு நிமிஷம் புல்லரிக்க வைக்கும், ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கும், ஒரு நிமிஷம் அழ வைக்கும். நம் அகத்தை பற்றி எரிய வைக்கிற கவிதைகள் உண்டு. மனசு பற்றி எரிந்த கவிதைகளை நான் படித்திருக்கேன். நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. பாரதி எழுதிய தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் என்கின்ற கவிதை. இந்த கவிதையை படிக்கிற போது மனசு பற்றி எரியாம யாரால் அந்த கவிதையை படிக்கவே முடியாது. தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ, எண்ணமெல்லாம் நெய்யாக எம் உயிருள் வளர்ந்த வண்ண விளக்கிது மடிய திருவுளமோ, 1000 ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின் வாராது போல் வந்த மாமணியை தோற்போமோ, மாதரையும் மக்களையும் வன்கண்மையார் பிரிந்து காதல் இளைஞர் கருத்தழிதல் காணாயோ, மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதுமே காண்கிலையோ, எண்ணற்ற நல்லோர் இதயம் புழுங்கி இரு கண்ணற்ற சேய் போல் கலங்குவதும் காண்கிலையோ. என்ன கவிதை சார்! கப்பலோட்டிய தமிழன் கோயம்புத்தூர் சிறையிலே அடைக்கப்பட்டார். அவரை செக்கிழுக்க சொன்னது அந்நிய அரசாங்கம். அவர் செக்கிழுத்தார் என்ற செய்தியை கேட்டவுடனே மகாகவி எழுதிய கவிதை இது. இன்னைக்கு கப்பலோட்டிய தமிழன் உயிரோட இல்ல, மகாகவி உயிரோட இல்ல, பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஆட்சி முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா கவிதை முடியாது. கவிதைக்கு இறந்த காலமே கிடையாது, வருங்காலமும் கிடையாது. கவிதை எப்போதும் நிகழ்காலத்தில் நித்தியமாய் உறையும். அதுதான் கவிதையினுடைய சிறப்பு. சரி, எல்லா கவிதையுமே இப்படிதானாங்க. நம்ம ஒரு வானவில் ஒரு தேநீர்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஜாலியா இருக்கிற மாதிரி கவிதையில தாராளமா இருக்கு. தபு சங்கர் எழுதினார், 5 மணிக்கு சந்திப்பதாய் சொன்னாய், முதலில் 5 மணிக்காக காத்திருந்தேன், 5 மணி ஆனதும் நீ வருவதற்காக காத்திருந்தேன், நான் காதலிக்க ஆரம்பித்திருக்கிறேனா காத்திருக்க ஆரம்பித்திருக்கிறேனான்னு கவிதை எழுதினேன். காதலிச்சவங்க எல்லாரும் கை தட்டுவாங்க இதுக்கு, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். அந்த பொண்ணு சாயங்காலம் தான் வரேன்னு சொல்லியிருக்கோம், கார்த்தால 8 மணிலும் தலை சீவிக்கிட்டே இருக்கும். அதை வைரமுத்து எழுதினார், உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும் எழுதினார். அவ்வளவு தடவை கண்ணாடியில பார்ப்பானோ. மனசை லகுவாக்குகிற கவிதைகள். இன்னொரு கவிதை சொல்லிட்டா, ரொம்ப ஜாலியான கவிதை, கண்ணதாசன் எழுதினது. இது கண்ணதாசன் எழுதினதுன்னு நான் சொல்லியிருக்க வேண்டாம். நான் கவிதையை சொன்னாலே நீங்க கண்டுபிடிச்சிருங்க, இது அவரை தவிர வேற எந்த பயல் இதை எழுத முடியாது. செட்டிநாட்டு கவிதை.
சிச்சுவேஷன் என்ன? எல்லா வீட்லயும் இருக்கிற சிச்சுவேஷன். ஒரு மாமியார் ஒரு மருமகளை திட்டுறா. எல்லா வீட்லயும் இருக்கிற சிச்சுவேஷன், எல்லா வீட்லயும் இருக்கிற டயலாக். ஆனா இது செட்டிநாடு டயலக்டோட இதை நீங்க படிக்கணும். என்ன சிச்சுவேஷன்னாக்க, இவன் ஏன் இந்த மாமியார் அந்த மருமகளை சூஸ் பண்ணா தன் பிள்ளைக்கு? நாராயண செட்டியாருன்னு ஒருத்தர் வந்து இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வச்சார். அதனால மாமியார் சொல்ற, நல்லாத்தான் சொன்னாரு நாராயணன் செட்டியாரு, நல்லாத்தான் சொன்னாரு நாராயணன் செட்டியாரு, வல்லூரை கொண்டு வந்து வாசலில் விட்டாக, கல்லா பிறந்தவளை கரும்பாம்பு குட்டியின செல்லா பணத்தை செல்லுமின்னு சொன்னாக. ஊரெல்லாம் பொண்ணு இருக்கு. என்ன வருத்தம் பாருங்க, ஊரெல்லாம் நிறைய பொண்ணு இருக்கு, ஊரெல்லாம் பொண்ணு இருக்கு. உக்காத்தி வச்சா தேரெல்லாம் ஓடி வரும் திருவிழா வந்ததுன்னு 8 கண்ணு விட்டறிய என் தம்பி மக இருக்க குத்தி சுவரு ஒன்ன கொண்டு வந்து வீட்டுல வச்சேன்னு. அவ தம்பி மகளே இருக்கா. தம்பி மகளை விட்டுட்டு இந்த பொண்ணை செலக்ட் பண்ணிட்டோமேன்னு லேட்டா இந்த மாமியார் ரிக்ரெட் பண்ணி கவிதை எழுதுற. இன்னும் கவிதை போகுது. 8 கல்லு மூக்குத்தி, 7 பவுன் சங்கிலி, வைரத்தால் கண்ட சரம், வளைகாப்பு மோதிரங்கள், ராசியிலே நெய்த பட்டு, 10 வகை மெத்தைகள், விரித்து வைக்க கம்பளங்கள், தேக்கு மர பீரோ என் தம்பி கொடுத்திருப்பான் அவன் பொண்ணை கொண்டிருந்தா. வந்தாளே மகராசி வாக்கரிசி இல்லாம அப்பம் கொடுத்து சீர 6 நாள் காணாது, கப்பலிலே வரும்னு கதையா கதை படிச்சா. செட்டி நாட்டுக்காரங்களுக்கு நல்லா புரியும். இவன் ஒரு சீரும் கொண்டு வரல, கப்பலில் வருதுன்னு கதையா கதை படிச்சா. எந்த நாள் பாவமோ என் கால சுத்துதடி, தம்பி மக சமைச்சா சபையெல்லாம் வாசம் வரும், கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும், உன்ன ஒரு கை எடுத்தா உள்நாக்கில் நீர் இறங்கும், வெண்டைக்காய் பச்சடிக்கும் வெள்ளரிக்காய் தக்காளி கிண்டி விட்ட கீரைக்கும் கீழிறங்கும் தெய்வம் எல்லாம். யாரு? தம்பி மக சமைச்சா. இவளும் தான் சமைச்சா. என் விதியை ஏன் சொல்ல? ராசா கிளியாட்ட ஒத்த பிள்ளை பெத்த, பேசா கிளியானாம் பெண்டாட்டி பேச்சு கேட்டு, பாருடான்னு சொன்னா பார்க்காம போராண்டி, கேளுடான்னு சொன்னா கேட்காம போராண்டி, நீட்டி படுக்கும் வரை நிம்மதி எனக்கு இல்லையா, ஊட்டி வளர்த்த மகன் ஒரு வார்த்தை கேட்டானா, எல்லாம் முடிஞ்சதடி யமன் வந்தால் போதுமடி, தேவி கருமாரி தென்மதுரை மீனாட்சி, காவலுக்கு நீதான் கடைசி வரை வேணுமடி, ஒரு மக பெற்றிருந்தா உதவிக்கு வந்திருப்பா, மருமகளை நம்பின மகராசி பேயானா, நல்லாத்தான் சொன்னாரு நாராயணன் செட்டியாருன்னு கவிதை முடிச்சார். என்னம்மா எழுதிருக்காரு பாருங்களேன். நீங்க வந்து இந்த கவிதையெல்லாம் உட்கார்ந்தெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. அது அந்த கவிதையில இருக்கிற சந்தம் அப்படி, அது உங்களை தூக்கிக்கிட்டு போகும். அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதுகை வேண்டும், மோனை வேண்டும், இப்படி எல்லாம் உட்காந்து கவியரசுல எழுதிருப்பாரு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. அது அவருக்குள்ள இருக்கிற ஆதார ஸ்ருதி, அவருக்குள்ள ரத்தம் ஓடுவது மாதிரி அந்த ஸ்ருதி மீட்டர் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. என்ன சிச்சுவேஷனாலும் மனுஷன் உடனே எழுதிருவாரு. என்ன என்ன கவிங்க! அந்த கவிதையை படிச்ச உடனே உங்க வீட்டுல இப்படி ஒரு மருமகளே இருந்தா கூட நீங்க ரசிப்பீங்க. அதுதான் அந்த கவிதையினுடைய சிறப்பு. எதுக்கு ரசிப்பீங்க? எல்லா வீட்லயும் இப்படித்தானே இருக்கு, பரவாயில்ல, நான் தான் தனியா கஷ்டப்படுறேன்னு நினைச்சேன்னு. கவிதை உங்களுக்கான ஒரு சொந்தத்தை உருவாக்கி விடுகிறது. கவிஞனுக்கும் உங்களுக்குமான ஒரு ஆன்மாவினுடைய தொடர்பு. கவிஞன் உயிரோடு இல்ல, கண்ணதாசன்ல உயிரோடு இல்லை இப்போ. ஆனா எங்க மனசுல அவர் வாழறாரு, அதுல இருந்து அவர் செத்து போக முடியாது இல்ல, அவர் வாழ்ந்துட்டானே இருப்பாரு. அதுக்கு மரணம் கிடையாது. கவிதை அந்த அனுபவத்தை தரும். ஒண்ணு இல்ல சார், ஒரு கவிதை எழுதுறாரு. ஒண்ணுமே இல்ல, இந்த வீட்டுல பெண்கள் வந்து சூடு பாத்திரத்தை இறக்க ஒரு கந்த துணி வச்சிருப்போம் தெரியுமா? கந்த துணியை காசு கொடுத்து யாரும் வாங்க மாட்டாங்க. கிழிஞ்சு நஞ்சு போய் எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு புடவை போகும் இல்ல, அது பெரும்பாலும் மாமியார் வாங்கி கொடுத்த புடவையா இருக்கும்.
அந்த புடவையை கிழிச்சுதான் கந்த துணி. இந்த கந்த துணியை பத்தி கண்ணதாசன் எழுதினார். கரிசல் காட்டு கழனியில் சில கால்கள் உழுத உழவு, சில கைகள் கனிந்த கனிவு, குறிச்சை எரிக்கும் விளக்கின் ஒளியை போல இலைகள் 2 வரவு, அதில் இயற்கை கலந்த அழகு. பருத்தி என்ற ஒரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போல அந்த கரிசல் மண்ணின் மேலே, அது சிறுத்த அழகில் வாய் வெடித்தது சின்ன குழந்தை போல அந்த வண்ண செடியின் மேலே. ஒன்னும் இல்ல, பருத்தி பூத்து இருக்கு, அதைத்தான் இவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. அது பூத்து அது வெடிச்சு அதுல இருந்து சேலை வந்து அந்த சேலையை அந்த பொண்ணு கட்டிக்கிட்டு அவன் ஹஸ்பண்ட் பார்த்தா, ஐயோ சூப்பரா இருக்கு, நீ எனக்கு நயன்தாரா மாதிரியே இருக்குன்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. அந்த காலத்துல யார் இருந்தாங்களோ சாவித்திரி மாதிரி இருந்தான்னு சொல்லியிருப்பான். பார்த்து ரசிச்சு அந்த புடவை கிழிஞ்சு போய் அடுப்பங்கரைக்கு வந்துருச்சு. இப்போ அந்த கந்தல் துணி சொன்னதா கண்ணதாசன் கவிதையை முடித்தார். வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி, நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டின்னு முடிச்சார். நிலை தாழ்ந்துட்டா எவனும் பக்கத்துல நிக்க மாட்டான். இதுதான் கவிதையோட தீமை. ஆனா அவர் அதுக்கு கொடுக்கிற அந்த 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 வரவேற்பு இருக்கு பாருங்க, மறக்க முடியாமல் வாழ்வ நாளின் இறுதி வரை அந்த கவிதையை மறக்க முடியாது. அந்த கவிதை தருகிற அனுபவம் அவ்வளவு மகத்தானது. இன்னும் கொஞ்சம் கஷ்டமான கவிதைகளுக்கு போலாம், நேரம் இல்ல, ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? கவிதைகள் வந்து இப்படித்தான் இருக்கணும்ன்றதுல இட் கேன் பி அப்டிராக்ட். உங்களுக்கு கவிதையை படிச்ச உடனே புரியணும்னு அவசியம் இல்லை. உண்மையில் ஒரு கவிதையை படிக்கிற போது நீங்கள் என்ன அறிகிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, என்ன உணர்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ஒரு கவிதையிலிருந்து இதையெல்லாம் நான் அறிந்து கொண்டேன்னா அது கவிதைகளை கற்று சருது. நீங்கள் என்ன உணர்கிறீர்கள்? கவிதையை படிக்கும் போது எதையுமே உணர முடியாது. கவிதை புத்தகத்தை மூடி வைத்த பிறகுதான் அந்த உணர்வு உங்களுக்கு வரும். ஒரு வானவில், ஒரு தேநீர், நீங்கள் படித்துவிட்டு மூடி வைத்த ஒரு கவிதை, இது போரும் உங்களுடைய அந்த நாளினுடைய சிறப்புக்கு. அதுதான் வேணும். ஒரு கவிதை ரொம்ப கஷ்டம் இல்ல. கூட்டத்தில் நெறிப்பட்டு மிதிப்பட்டு கோவில் வாசல் படியில் வந்து உட்கார்ந்தேன். புரியுதானே? நெறிப்பட்டு மிதிப்பட்டு கோவில் வாசல் படியில் வந்து உட்கார்ந்தேன். எதுக்குத்தான் இப்படி இடிக்கிறாங்களோ என்றேன். எனக்கும் புரியவில்லை என்று கடவுள் வந்து அருகே அமர்ந்தார். என்ன கவிதை இதுதான்? அப்டிராக்ட். கடவுள் எங்க பக்கத்துல வந்து உட்காருப்பா, என்ன மீச வச்சிருந்தாரா, டிஷர்ட் போட்டு அந்த விசாரம் கிடையாது. கடவுளுக்கே அந்த கோவில்ல நெரிசலா இருக்குடா, அவனுமே வெளியில வந்துட்டான்றது என்ன அழகான ஒரு கவிஞனுடைய வீச்சு பாருங்க. சில சமயம் லாங் கியூல நிப்போம், திருப்பதியில எல்லாம் போட்டு அம்முவாங்க. அவரை போய் பார்க்கறதுக்குள்ள ஜருகண்டின்னு கையை பிடிச்சு அந்த ஆளு வெளியில போட்டுருவாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பெருமாள் உள்ள இருக்காரு உண்மைதான், ஆனா பல சமயங்கள்ல உள்ள இல்ல, வெளியிலேயே இருக்காரு பெருமாள். நம்மளோட அவர் நின்றுட்டு இருக்காரு, நாம அவரை பார்க்க முடியலன்னா அவர் நம்மளை பார்த்துட்டாரு இல்ல, அது போறோம்ல நமக்கு. அதனால்தான் குலசேகர ஆழ்வாருக்கு அவர் சொன்னதுனால இன்ஸ்பிரேஷன். குலசேகர ஆழ்வாருக்கு தோணுச்சு, பெருமாள் உள்ள இருக்கிறவன் இல்லடா, இந்த மலையில வந்து குறுகா இருக்கிறவன், மீனா இருக்கிறது, ஆறா இருக்கிறது, ஸ்தம்பமா இருக்கிறது, இந்த காட்டு புதரா இருக்கிறது, அவன் கோவில் வாசல்ல எல்லாரும் மிதிச்சு ஏற படியா இருக்கிறது, எல்லாமே பெருமாள் தாண்டான்னு குலசேகர ஆழ்வாருக்கு தோணுது. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா, நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. எதுவோ வேணா இருக்கலாம். அப்போ இவன் இந்த புதுக்கவிஞன் சொன்னானே, கடவுள் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாருன்ற கவிதைக்கும் குலசேகர ஆழ்வார் கவிதைக்கும் ரொம்ப நெருக்கமா இருக்கு பாருங்க. நடுவுல 500 வருஷம் இருக்கு, 600 வருஷம் இருக்கு. நான் 600 வருஷத்தையும் காணாமல் போக செய்கிற சக்தி ஒரு கவிதைக்கு மாத்திரமே உண்டு. ஆனந்தனுடைய இன்னொரு கவிதை சொல்ற, இன்னும் கொஞ்சம் அப்டிராக்ட், அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும்ன்றதுக்காக. கிளையில் வந்தமர்ந்த பறவையை கேட்டேன் பறப்பது எப்படி என்று. கிளையில் வந்தமர்ந்த பறவையை கேட்டேன் பறப்பது எப்படி என்று. உட்கார்ந்தபடி சொல்ல தெரியாது, தொடர்ந்து வா என்று பறந்தது. பறவை சொல்லிச்சா, உட்கார்ந்துட்டு பறக்கிறத எப்படி டீச் பண்றது? நீங்க சில ஸ்விம்மிங் மாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்களா, அந்த ஆள் தண்ணியிலே இறங்க மாட்டான். அந்த ஆளு நல்லா வளர்ந்து கரையிலே நின்றுடா, இடது கால போடு வலது கை போடு, டேய் நீ இறங்கி சொல்லி கொடுற. இந்த பறவை நல்ல டீச்சர், அதனால அது சொல்லுது, உட்கார்ந்தபடி எப்படி பறக்கிறதுக்கு சொல்லி தர முடியும்?
தொடர்ந்து வா என்றது. தொடர்ந்து பறந்தபடி கேட்டேன், எப்படி பறப்பது என்று. இப்படித்தான் என்று பறவை சொன்னது. கவிதை அப்சாக்ட், சரியா புரியாத மாதிரி கூட இருக்கும். ஆனா என்ன சொல்ல வருது? அது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வேட்கையும் விழைவும் உனக்கு இருந்தால் அப்போதே அதை நீ தெரிந்து கொண்டு விட்டாய் என்று அர்த்தம். கற்றுக்கொள்வதற்கான முதல் படி அந்த தேடல், அந்த வேட்கை, அந்த விழைவு. அதனால்தான் சொல்லித் தருகிறவனை குரு என்று சொன்னது இந்த தேசத்தினுடைய தர்மம். இன்னொரு கவிதை சொல்றேன், இதை நான் நிறைய மேடைகளை சொல்லியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை, அதனால உங்கள்கிட்டையும் சொல்றேன். தீபத்தை வணங்கினர் மக்கள், தீக்குச்சியை வணங்கினான் பித்தன். புரியுதானே? தீபத்தை வணங்கினர் மக்கள். கோயிலுக்கு போன தீபத்தை தானே வணங்குவோம், அண்ணாமலையில தீபம் எரிது வணங்குவோம். தீபத்தை வணங்கினர் மக்கள், தீக்குச்சியை வணங்கினான் பித்தன். தீபம் இருக்க தீக்குச்சியை ஏன் வணங்குகிறாய் என்று பித்தனிடம் கேட்டேன். பித்தன் சொன்னான், எரிவதை விட ஏற்றியது உயர்ந்தது என்று சொன்னான். கவிதை. இந்த கவிதையை படிச்சவன ஒரு நிமிஷம் கண்ணை மூடணும், உணரணும். தீபம் போல நம்முடைய வாழ்க்கையை ஏற்றி வைத்த ஏதோ ஒரு ஆசிரியரோ ஒரு குருவோ உங்களுக்கு நிச்சயம் இருந்திருப்பார். அவர் இப்ப உயிரோட இருக்காரா இல்லையான்றது அவசியம் இல்லை, ஆனா அவருக்கான ஒரு நிமிட அஞ்சலி இருக்கிறது. அந்த சுகானுபவத்தை, அந்த நன்றி உணர்வை கொடுத்தது இந்த கவிதை. கவிதை நம்மை வாழ வைக்கிறது. அதிக நேரம் இல்ல, இன்னும் நான் பின்னாடி போயிட்டு இருக்கேன். ஏன்னா சங்க பாடல்களில் இருந்த கவிதை உணர்வுக்கு ஈடு இணைய கிடையாது. என்ன பிரச்சனை? படிச்ச ஒண்ணு புரியாது. நாம அதை மனப்பாட பகுதியில படிச்சு கோனார் நோட்ஸோடய படிச்சுட்டோமா, சத்தியமா புரியாது. உரையாசிரியர்கள் தேவை. எது மட்டும் தெரியுமா? ஒரு அளவுக்கு தான். ஒரு அளவுக்கு பிறகு உரையாசிரியர்களை விட்டுட்டு நாம கவிதையோட ஜோதியில் ஐக்கியமாயிரணும். ஒரு அளவுக்கு தான் அவங்க தேவை. ஏன்னா கவிதை எனக்கும் கவிஞனுக்குமான தனிப்பட்ட உறவு. மூன்றாவது ஆள் உள்ளே நுழையவே கூடாது. இந்த கவிதை நல்லா இருக்கு படின்னு உங்க நான் ஃப்ரெண்டு சொன்னாக்க, ஃப்ரெண்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான், நல்லா தான் இருக்கும் போல இருக்கு நீங்க நினைச்சா நீங்க கவிதை வாசிப்பதற்கே தகுதியானவர் அல்ல. இது உன்னுடைய அனுபவம், உனக்கு பிடிக்கணும். உன் மனசுல திறவாத ஒரு கதவை அது திறக்கணும். அதுதான் கவிதை. சங்க பாடல் ஒன்று, நான் பாடலை சொல்லலைன்னா நேரம் இல்லைன்றதுனால, சங்க பாடலை நீங்க கவிதை தான் நம்முடைய வாழ்க்கையை நமக்கு தெளிவாக்குகிறதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. நம்பாதீங்க. கவிதையை வைத்து வாழ்க்கையை ஒரு நாளும் புரிந்து கொள்ள முடியாது. வாழ்க்கையை வைத்து கவிதையை புரிந்து கொள்ளலாம். ஒரு சங்க பாடல் ஒண்ணு இல்ல, காதல் தான். இந்த அம்மா ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சுட்டா காதலிய, வெளியில போக விட மாட்டேங்கிறா. ரொம்ப 2000 வருஷம் முன்னாடி நடந்ததுங்க. நீங்க இன்னைக்கு நேற்று கதையை நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. அம்மாவை ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சுட்டா, வெளியில போக வாய்ப்பு இல்லை. அவன் வரான், அவனுக்கு வெறி வந்துருச்சு. காதலினுடைய விசை கூட்டுகிற வெறி. இங்க இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் உங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு நாள் இருந்திருக்கும். அந்த காதல் கொடுத்த வெறி, விசை. பெரும்பாலும் இளமையில தான் அது வரும், முதுமையிலும் சில சமயம் வரலாம். இப்ப பாருங்க, 2 முதியவர்கள் கேரளால ஒரு இல்லத்துல திருமணம் பண்ணிருக்காங்க. எவ்வளவு நல்ல விஷயம், அருமையான விஷயம். எந்த வயதுல வரலாம், ஆனா பெரும்பாலும் அந்த இளமையில தான் அந்த வெறி வரும். அவன் வெறியோட வரான். இந்த தோழி ஓடி தலைவிட்டு சொல்றா, பாகனால் கைவிடப்பட்ட மத யானையை போல அவன் நடந்து வருகிறான். தொலைத்த நகையை திரும்ப கண்டெடுத்தவளை போல நீ அவன் மார்பில் சென்று சேர்வாயாக. இவ்வளவுதான் சார் கவிதை. படிச்ச உடனே சரி ஓகே, பாரதி ராஜா அலைகள கடைசி சீன் மாதிரி இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கலாம். நமக்கு அவ்வளவுதான், அதுக்கு மேல போக முடியாது நமக்கு. இந்த கவிதையை புரிஞ்சுக்கணும்னா வாழ்க்கையாய் வைத்துதான் கவிதையை புரிஞ்சுக்கணும். ஒரு 5 வருஷம் முன்னாடி எங்க வீட்டுல நான் இந்த இது வைப்பேன், நவராத்திரி சமயத்துல கொலு வைப்பேன். கடைசி நாள் அன்னைக்கு சரஸ்வதி பூஜை இல்லையா, சரஸ்வதி பொம்மைக்கு ஒரு தங்க நெக்லஸ் போடுறது ஒரு வழக்கம். தங்க சங்கிலி ஏதோ ஒன்று போடுவாங்க. ஒரு தங்க நெக்லஸ் போட்டிருந்தேன், ரொம்ப அழகா இருந்தது. படம்லாம் எடுத்து செல்ஃபிலாம் எடுத்தாச்சு. என்ன இருக்கு, பொம்மையை சுருட்டி வைக்கும் போது அதே அவசரம் தான். இப்ப நான் சொன்ன மாதிரி அதே அவசரம். ஆபீஸ்ல இருந்து போன் வருது, பாஸ் கூப்பிடுறாருன்னு உடனே அப்படியே சுருட்டி மேல வச்சதுல நகையோட சரஸ்வதி மேல போயிட்டா. எனக்கு அது தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்காக தேடும் போது நெக்லஸ் இல்ல. எப்படி இருக்கும் வீட்டுல சொன்னா, இதுக்குதான் எப்ப பாரு வெளியூர் போய்கிட்டே இருந்தா வீடு இப்படித்தான் இருக்கும்னு கமெண்ட் வரும். வருமா வராதா சொல்லவும் முடியாது. எனக்கு என் பொண்ணு மேலதான் சந்தேகம். ஏன்னா எதையுமே அதோட இடத்துல வச்சு அவ பழகல.
அவளோட சாக்ஸ் வந்து எப்பவும் கடுகு டப்பா பக்கத்துல தான் இருக்கும். அதுவும் ஒரு சாக்ஸ், இன்னொரு சாக்ஸை கண்டுபிடிக்க முடியாது. நான் அவள்கிட்ட பல முறை எச்சரிச்சு கேட்டேன், நீதான். நான் எடுக்கவே இல்லம்மா, ஐ டோன்ட் லைக் கோல்ட் ஜுவல்லரின்ட்டா. அப்புறம் எங்க போறது? ஒருவேளை லாக்கர்ல வச்சிருப்பேன்னு சொல்லி, லாக்கருக்கு நம்ம வருஷத்துக்கு 2 தடவை தானே போவோம், கல்யாணம் வரும்போது தானே போவோம், தண்டமா ரெண்ட்டை கொடுத்துட்டு லாக்கருக்கு 2 தடவை போயிட்டு வந்துட்டேன், அங்கேயும் இல்லை. சரி அவ்வளவுதான ஒரு வேதாந்த மனநிலைக்கு வந்து, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் எதிரா நிலையா இருந்தது, தங்கத்தின் மீது மனசு வைத்தால் என்ன ஆகும், இப்படி எல்லாம் சமாதானம். இதுக்கு குணங்குடி மஸ்தான் சாஹிப் பாட்டை வேற நான் என்ன கூட சொல்லிக்கிறேன், கவிதை எப்படி எல்லாம் உதவி பண்றது பாருங்க. வேட்டையை காதலித்து வெறுநாயை கைப்பிடித்து காட்டுக்குள் போவதேனோ கண்ணே ரகுமானேன்னு குணங்குடி மஸ்தான் சாஹிப் எழுதிட்டார். அதுல ஒரு துணை தகவல், நம்ம தண்டையார்பேட்டை இருக்குல்ல நம்ம ஊர்ல, தண்டையார்பேட்டைன்னு எப்படி பேர் வந்தது, என்ன அர்த்தம் அதுக்கு? திருவல்லிக்கேணினா அல்லிப்பூக்கள் பூக்கிற குளம் உடையதுனால திரு அல்லிக்கேணி. தண்டையார்பேட்டைன்னா என்ன சார் அர்த்தம்னா, குணங்குடி மஸ்தான் சாஹிப் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற தொண்டியை சேர்ந்தவர். அவர் தண்டையார்பேட்டை அந்த பகுதியில, நார்த் மெட்ராஸ் பகுதியில தான் வந்து வாழ்ந்து சமாதி ஆனார். தொண்டியார் அந்த இடத்துல சமாதி ஆனதுனால அது தொண்டியார் பேட்டை, நாம பேச்சு வழக்கில் அது தண்டையார்பேட்டை ஆகிட்டோம். குணங்குடி மஸ்தான் சாஹிப் பாட்டெல்லாம் சொல்லி வாழ்க்கையை துச்சமென மதிக்கலாம் துணிஞ்சு எல்லாம் பண்ணிட்டானோ. அடுத்த வருஷம் நவராத்திரிக்காக பொம்மையை இறக்குற போது சரஸ்வதி பொம்மையினுடைய பேப்பரை சுத்தின உடனே பளிச்சுன்னு மின்னுது. நான் அங்க இருக்கேன், பொம்மையை அங்க பிரிக்கிறாங்க, ஒரு தாவினேன் பாருங்க, அனுமார் கூட லங்கை அப்படி தாவி இருக்க மாட்டாரு சார். ஐயோ நெக்லஸ் இங்க இருக்கான்னு என் மனசுல உடனே அந்த கவிதை மின்னியது. பாகன்களால் கைவிடப்பட்ட முதன்கொண்ட யானையை போல அவன் நடந்து வருகிறான், தொலைந்த நகையை கண்டெடுப்பவளை போல நீ ஓடி சென்று அவன் மார்பில் சேர். அந்த வேகம் இந்த வேகம். நீங்கள் கவிதையை வைத்து வாழ்க்கையை புரிந்து கொள்ளவே முடியாது, வாழ்க்கையை வைத்துத்தான் கவிதையை புரிந்து கொள்ள வேண்டும். கவிதை என்பது ஒரு நல்ல அனுபவம், மகத்தான அனுபவம். இன்னும் ஒரு கவிதை சொல்றேன், அதோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேவதச்சனுடைய கவிதை எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் என்ன, அந்த கவிஞன் சொன்னான், என்னுடைய நட்சத்திரங்களை வானில் வைத்தேன், என்னுடைய ஜலத்தை ஆற்றில் விட்டேன், என்னுடைய மனநியை சரித்திரத்தில் நிறுவினேன், இனி தன்னுடைய இலையை தானே வியக்கும் ஒரு மரத்தின் கிளையில் ஊஞ்சலிலே நான் இருப்பேன் என்று கவிதையை முடிக்கிறான். எதை சொல்லுகிறது இந்த கவிதை? ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விலகி இருன்னு உங்களை சொல்லுது. என்னுடைய நட்சத்திரங்களை வானில் வைத்தேன், என் ஜலத்தை ஆற்றில் விட்டேன், என் மனநியை சரித்திரத்தில் வைத்தேன், என் வேலைதான் முடிந்தது, தன் இலையை தானே வியக்கும் ஒரு மரத்தின் கிளையில் ஊஞ்சலாடுவேன் என்று கவிஞன் சொன்னான். சார் உங்களுக்கான டைம் வாழ்க்கையில முடியும், முடிக்கிற போது விலகி இருங்கள். சமையல் ரூம் பொறுப்பு மருமகள்கிட்ட போயிட்டாக்க உப்பு இப்படியா போடுவான்னு கேட்காதீங்க, இனிமே அவ பாடு, உங்க மகன் பாடு, விலகி இருங்கள். உங்கள் மகன் ஒரு முடிவை எடுக்கிறான்னா, நாங்கள்லாம் அந்த காலத்துல எங்க அப்பா பேச்ச கேட்டுதான் நடப்போம் என்று சொல்லாதீர்கள். இது வேறு தலைமுறை, வேறு வாழ்க்கை, விலகி இருங்கள். மகாபாரதத்தில் ஒரு கதை, யுத்தம் முடிந்தது, குருட்சேத்திர யுத்தம் முடிஞ்ச அர்ஜுனன் பெருமையில் பொலிந்து கொண்டிருக்கிறான். கண்ணன் அவனை கூப்பிட்டு, என்னை பார்க்க யாதவர்கள் வந்திருக்காங்க பார்த்தா, அவங்க திரும்பி போற வழியில திருடர்கள் அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க, நீ கொஞ்சம் கூட போய் அவங்கள காப்பாத்துனா. அர்ஜுனன் கேட்டா, திருடர்கள் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு என்னையா அனுப்புற, நான் யார ஜெயிச்ச ஆளு, சரி எனக்காக கொஞ்சம் போயிட்டு வாப்பா, தோஸ்து தானே நீ. கண்ணனுக்காக போகிறான். அதே போல திருடர்கள் வருகிறார்கள். அலட்சியமாக காண்டீபத்தை எடுத்து அர்ஜுனன் அம்புகளை பறக்க விடுகிறான். என்ன ஆச்சரியம், ஒரு அம்பு கூட அவன் நினைத்தபடி போய் விழவில்லை. எல்லா அம்பு கீழே தப்பு தப்பா போகுது. ஐயோ எனக்கு என்ன ஆயிற்றுன்னு கதறும் போது கண்ணன் குதிரையில் வருகிறான். அவனே தன்னுடைய வில்லை எடுத்து அம்புகளை எடுத்து எல்லா திருடர்களையும் விரட்டிட்டான். அர்ஜுனன் அழுது கொண்டிருக்கிறான். அர்ஜுனா என்ன எதுக்கு அழுகிற? கண்ணா என் கைக்கு என்ன ஆயிற்று? இது மகாபாரத யுத்தத்தை ஜெயித்த கை, இந்த கையில் இருந்து வருகிற அம்புகளா தவறும் என்ற போது கண்ணன் சொன்னான், உன் நேரம் முடிந்தது, உனக்கான ஆற்றல் உன்னுடைய ஆற்றல் அல்ல, அந்த யுத்தத்தை ஜெயிப்பதற்காக உனக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல், உன் நேரம் முடிந்தது, விலகி நில் என்று கண்ணன் சொன்னான். நீங்க மகாபாரதத்தை படிக்க படிக்க கண்ணன் கருணை கடவுள் என்று ஒரு பக்கம் தோணும், இன்னொரு பக்கத்துல
பேஷண்டினுடைய உடலை கூறு போடுகிற மருத்துவன் மாதிரி அவன் நிர்தாட்சண்யமாக கண்ணன் நிற்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீ யார் என்பதை உங்களுக்கு சொல்லக்கூடியவன். இப்ப இந்த கதையை படிச்சுட்டு அந்த கவிதையை யோசிச்சு பாருங்க. என் நட்சத்திரங்களை வானில் வைத்தேன், என் ஜலத்தை ஆற்றில் விட்டேன், என் மனநியை சரித்திரத்தில் நிறுவினேன், என் வேலைதான் முடிந்தது, இனி தன் இலையை தானே வியக்கும் ஒரு மரத்தின் கிளையில் ஊஞ்சலாடுவேன். இப்படிப்பட்ட ஒரு கட்டத்துக்கு வாழ்க்கையில எல்லாரும் ஒரு நாள் போய்த்தான் ஆகணும். கவிதை தருகிற அனுபவம் அப்படிப்பட்டது. வாழ்க்கையை எப்படி வாழுவது என்கின்ற நம்பிக்கையை கவிதை தரும். தீபிகா படுகோன் நடிச்சிருக்காங்க. லட்சுமி அகர்வால் ஆசிட் கொட்டப்பட்ட அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை நடித்திருக்கிறார். அருமையான படம். எழுந்து நிற்கிற பெண்ணுக்கு நேர்கொண்ட பார்வை படத்திலும் அந்த படத்தை எடுத்தவருக்கும் அதில் நடித்த தல அஜித்துக்கும் உண்மையிலேயே பாராட்டு சொல்ல வேண்டும். ஏனென்றால் பெண்களுக்கு உத்வேகம் தருகிற படத்திலே கூட ஒரு கதாநாயகன் வந்துதான் உத்வேகம் தர வேண்டும் என்பது போல அந்த படம் எடுக்கப்படவில்லை. அந்த பெண் தானாகவே எழுந்து நிற்கிறார். அவளை போன்ற பெண்களுக்கு பற்றுக்கோடா இருப்பது எது? மகாகவி பாரதியினுடைய கவிதையை சொல்லி முடிக்கிறேன். போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி, இப்புதுமை பெண்ணொழி வாழி பல்லாண்டிங்கு மாற்றி வையகம் புதுமையுறச் செய்து மனித தம்மை அமரர்களாக்கவே ஆற்றல் கொண்ட பராசக்தி அன்னை தன் அருளினால் ஒரு கன்னிகையாகியே தேற்று உண்மைகள் கூறிட வந்திட்டால் செல்வங்கள் யாவற்றிலும் மேற்செல்வம் ஏதினோம் என்று மகாகவி சொன்னார். எழுந்து நிற்கிற வீர பெண்களுக்கான அந்த பற்றுக்கோடு, வாழ்க்கையிலிருந்து விலகி நிற்கிறவர்களுக்கான ஒரு வேர், வாழ்க்கையை ஒரு வானவில்லோடும் தேநீரோடும் ரசிக்கிற போது பின்னால் இருந்து கேட்கிற மனைவியினுடைய வளையல் ஒலியை ரசிக்கிற ஒரு சின்ன மனசு, இது அத்தனைக்கும் அடித்தளமாயிருப்பது ரசனை. ரசனை என்பது கவிதையிலிருந்து கைப்பற்றி கிளம்புவது. அந்த கவிதையையும் ரசனையும் கைப்பற்றி கொள்ளுங்கள். வாழ்க்கை லேசாகும், மனம் விரிவடையும், வாழ்நாள் இன்னும் நீளும். அப்படிப்பட்ட கவிதைகளையும் அந்த கவிதைகளை தந்த மகத்தான படைப்பாளிகளையும் கௌரவிக்கும் விதமாக இங்கு நடந்து கொண்டிருக்கிற புத்தக திருவிழாவில் இந்த மகத்தான வாய்ப்பை எனக்கு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, ஒரு வானவில்லும் தேநீரும் கவிதையும் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் உங்களோடு இருக்க பிரார்த்தனை செய்து முடிக்கிறேன். வணக்கம்.